ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்றது பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டையும் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டிற்கு அழைத்து எப்படி பூஜை செய்கிறது, எந்த நேரத்தில் பூஜை செய்யணும், எப்படி படையல் போடணும், இது எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் என்று சொன்னாலே அது அம்பாளுக்கு உகந்த மாதமாக திகழ்கின்றது. ஆடி மாதத்தில் எல்லாருமே நேர்த்தி கடன் செய்வார்கள். குலதெய்வம் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைப்பது என்று எல்லாமே அம்மன் கோவிலில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆடி மாதம் முழுவதுமே ரொம்பவே பக்தி பரவசத்துடன் மக்கள் எல்லாருமே செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம செய்தோம்னா வருடம் முழுவதும் நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தீர்க்க சுமங்கலியாகவும் வாழ்வோம் என்று நம்பிக்கை உண்டு. சுமங்கலி பெண்கள் ஆடி மாதம் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். நம்ம வழிபாடு செய்யறதுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். உங்களால் அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா மதிய நேரத்தில் நீங்கள் படையலிட்டு அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 12:15 1:15 வரலையுமே மதியானத்தில் நல்ல நேரமாக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நீங்கள் படையல் போட ஆரம்பிக்கலாம். குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டில் அழைச்சி பூஜை செய்யறதுன்றதை பார்க்கலாம். எந்த ஒரு சிறப்பான நாள், எந்த ஒரு விழா காலமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, வீடு எல்லாமே தொடச்சிட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் தொலைக்கிட்டு படங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம முன்கூட்டியே நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அடுத்த நாளில் அதிகாலையிலே எழுந்துட்டு குளிச்சுட்டு நிலைவாசலில் மஞ்சள் தடவிட்டு அதுக்கு குங்குமம் வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு மாக்கோலம் போட்டுட்டு ரொம்பவே விசேஷமாக இருக்கும். மாக்கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்பவே சிறப்பு. நிலைவாசலில் மாவிலை தோரணம், அது கூடவே வேப்பிலை தோரணமும் கட்டுறது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்தது. இந்த மாதிரி நம்ம வேப்பிலை தோரணம்லாம் கட்டும்பொழுது பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாகவும் நமக்கு செயல்படுது. எந்த நோய் நொடிகள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வராது இருக்கிறதுக்காக ஆடி மாதத்தில் கம்பல்சரி மாவிலை தோரணமும் வேப்பிலை தோரணம் கட்டுறது அவ்வளவு சிறப்பு. நம்ம இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மாதத்துலேயுமே நம்ம நிலைவாசலில் மஞ்சள் தடவும் குங்குமம் வைப்போம். அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டோம். வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் மட்டும்தான் ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் தினமுமே செய்வாங்க, ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் செய்வாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் குறிப்பாக நம்ம நிலைவாசலில் நம்ம பூஜை செய்து அந்த மாவிலை தோரணம் வேப்பிலை தோரணம்லாம் கம்பல்சரி ஏன் நம்ம கட்டணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல குலதெய்வமும் அஷ்ட தேவதைகள்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம வரவேற்கிற விதமாக ஃபஸ்ட்டு நம்ம நிலைவாசலேருந்து தான் ஆரம்பிக்கணும். மஞ்சள் பூசி கோலம் போட்டு அதில் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள், ஒரு சைடு குங்குமம் வைக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா பூ வேப்பிலை கொஞ்சம் வச்சு நம்ம நிலைவாசலை அலங்காரம் பண்ணிக்கலாம். ஒரு கலச செம்பு எடுத்துக்கோங்க. அடுத்தது அதில் தண்ணி நிரப்பி கொஞ்சமாக மஞ்சள் பன்னீர் பச்சை கற்பூரம் இதை மூணுத்தையும் சேர்த்து வேப்பிலையிலால் வீடு முழுக்க நம்ம தெளித்து விட்டோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல நறுமணத்தோட ஒரு எதிர்மறை சக்திகள்லாம் நீங்கி நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கும். வீட்டில் நோய் நொடிகள் இல்லாத இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழியாகவும் இருக்கும். நெகட்டிவ் வைப்ன்றது சுத்தமாகவே வீட்டை விட்டு நம்மளது வெளியில் போயிடும். இது கூடவே மஞ்சள் தண்ணீரும் வீடு முழுக்க நம்ம தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு உகந்த வாசனை பூக்கள்லாம் நம்ம பூஜை ரூமில் தாமரைப்பூ கிடைச்சா ரொம்பவே சிறப்பு. அது பார்த்திங்கன்னா அம்பாளுக்கும் உகந்தது. வெள்ளிக்கிழமைன்றதுனால லக்ஷ்மி அம்மாவுக்குமே உகந்தது. அதனால் தாமரைப்பூ கிடச்சா வாரத்தில் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் தாமரைப்பூ வாங்கிட்டு வைக்கலாம்.
அடுத்தது பூஜை ரூமில் வந்து ஒரு மணப்பலகை வச்சுட்டு முன்னாடி வந்து மாக்கோலம் போட்டுட்டு அந்த மணப்பலகை மேலே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தில் வந்து நம்ம துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து அம்பாள் படம் ஏதாவது இருந்தால் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். இல்லை நாங்கள் குலதெய்வம் படம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இல்லை குலதெய்வம் படம்லாம் எதுவுமே கிடையாதுன்றவங்க அம்பாள் படம் வைக்கலாம் அல்லது லக்ஷ்மி படம் இருந்தால் வைக்கலாம். இப்போ குலதெய்வ படத்தோட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல கலசம் தான் வைக்கணும். கலசத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து ப்ராப்பராக வந்து நூல் சுற்றி பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து வெறும் கலச சொம்பில் வந்து நீர் நிரப்பி மாவிலை சொருகி அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுட்டு நம்ம செய்வாங்க. உங்களது என்ன வழக்கமோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ அந்த கலச செம்பை வந்து ஒரு பித்தளை பிளேட்டில் வந்து அரிசியை நிரப்பி அதுக்கு மேலே வந்து கலச செம்பு வைக்கலாம். அல்லது வாழை இலை வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசியை நிரப்பி அதுக்கு மேலே வந்து நம்ம கலச செம்பு வைக்கலாம். அந்த கலச செம்புக்கு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபி காயின் போடணும், ஒரு எலுமிச்சம்பழம் போடணும், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், ஏலக்காய் இது எல்லாமே போடணும், பச்சை கற்பூரம் போடணும். கலச செம்பில் வந்து பன்னீரை வந்து ஊற்றி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அப்படி பன்னீர் இல்லாத பட்சத்தில் சுத்தமான குடிநீரை வந்து நீங்கள் ஊற்றி வைக்கலாம். அந்த மாவிலை கொத்தோட ஒரு கொத்து வந்து வேப்பிலையும் சேர்த்து தான் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கலசத்துக்கு நம்ம பூ வச்சுட்டு அந்த கலச செம்பில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளை வந்து மனசார நினச்சிட்டு உங்கள் குலதெய்வம் யாரோ அந்த குலதெய்வத்தோடைய பேரை வந்து 3 முறை உச்சரித்து நீங்கள் இந்த கலச செம்பில் வந்து எழுந்தருளி எங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் தான் காத்தருள வேண்டும் என்று மனசார வேண்டிக்கிட்டு அந்த கலச செம்பு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, தட்டில் அரிசி பச்சை அரிசி நிரப்பி அதில் வந்து நம்ம மேலே வைக்கணும். அப்புறம் நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு பிள்ளையாரை வந்து வணங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கலசத்துக்கு முன்னாடி வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி நம்ம செய்கிற பூஜை வந்து எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை மனசார வீட்டுக்கு அழைச்சிட்டு பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக இந்த ஆடி மாதத்தில் வாங்க வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள், வளையல் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, வெல்லம், பச்சரிசி இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி ஆடி மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு மாதம் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம அந்த இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நம்ம குலதெய்வத்தை நினச்சி பூஜை செய்யும் பொழுது எந்த ஒரு பிரசாதமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஆடி மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்பவே நல்லது. வீட்டில் கூட நம்ம குலதெய்வத்தோட ஃபோட்டோ வச்சு குலதெய்வத்தையும் இந்த நாளில் வந்து இந்த மாதம் முழுவதுமே வந்து நம்ம அம்பாளை மனசார நினச்சி வழிபாடு செய்தோமே ஆனால் நமக்கு முழுமையாக அவளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். நெய்வேதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச கூழ் வார்த்து வைக்கலாம் அல்லது வந்து சாதம் சாம்பார் செஞ்சு வைக்கலாம். ஒரு சிலர் வந்து கருவாட்டு குழம்பு, சாதம், முருங்கைக்கீரை பொரியல் செய்து வைப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இந்த நாளில் வந்து லலிதா சகஸ்கர நாமம், அபிராமி அந்தாதி, அம்மனோட 108 போற்றிகள் இதெல்லாமே வந்து படிக்கலாம், கேட்கவும் செய்யலாம். 5 வெள்ளிக்கிழமையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை செய்யலாம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வைக்கலாம். அல்லது 1 ரூபாய் நாணயம் இருக்குது இல்லைங்களா, 108 தடவை வந்து அர்ச்சனை செய்து அந்த காசை வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கும்பொழுது அந்த அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இதனால் பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக வந்து சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இது எல்லாமே செஞ்சு வைக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம குலதெய்வத்துக்கு படைக்கிறன்னும் போது கண்டிப்பாக நம்ம தான் வந்து சாப்பிட்ணும். ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வரலாம். ஆடி மாதத்தில் நமக்கு பண வரவு அதிகரிக்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து விளக்கு ஏற்ற சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, அது அம்பாளை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிற முறை.
பணவரவு அதிகரிக்க வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசலில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரிசியை பரப்பி அதுக்கு மேலே ₹1 காயின் ஒன்று வச்சுட்டு, அதுக்கு மேலே வேப்பிலை வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலே பண வரவு அதிகரிக்கும். வீட்டில் பாசிட்டிவ் வைப் வந்து அதிகமாக இருக்கும். ஆடி மாதம் முழுவதும் நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றினாலே நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆடி மாதம் முழுவதுமே வந்து அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலிங்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு ஒற்றைப்படையில் வந்து நீங்கள் தாம்பூலம் மங்கள பொருட்களை கொடுத்து, வயது முதியவர்களாக இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். இதனால் அவங்க மூலயமா அம்பாள் நம்ம வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். நம்ம குலதெய்வம் பூஜை செய்யும் பொழுது அந்த அம்பாள் மனம் குளிர்ந்து நம்மளுடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்வாள். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம பூஜைகள்லாம் செய்யும்பொழுது அட்லீஸ்ட் ஆடி மாதத்துலையாவது நம்ம இந்த மாதிரி செய்தோமே ஆனால் அந்த அம்பாளுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.